கல்லு டாஸ்க்ன்னு ஒண்ணு வச்சு, மறுபடியும் எல்லா கண்டஸ்டன்ட்டும் வரம்பு மீறி போற அளவுக்கு அந்த டாஸ்க் போயிடுச்சு. உள்ள இருக்க கண்டஸ்டன்ட்க்கு இந்த டாஸ்க் எதுக்கு விளையாடணுன்ற அளவுக்கு யோசிக்க வச்சுட்டாரு பிக் பாஸ். இந்த டாஸ்கோட ஃபர்ஸ்ட் டேலயே ராணுவுக்கு கையில அடியெல்லாம் பட்டு பெரிய இஷ்யூ ஆகுது. அங்கவே அந்த டாஸ்க் ஹோல்டும் ஆகுது. இதுலயே நம்ம பிக் பாஸ் கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம் சகுனம் சரியில்லைன்னு. ஆனா பண்ணாரா? அதான் இல்ல. ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு தொடர்ந்து இந்த டாஸ்க கண்டினியூ பண்ண ஒருத்தருக்கும் ஒரு பாட்டுல அடி விழுது. இருக்கிற கண்டஸ்டன்ட் எல்லாரும் 4 டீமா பிரிஞ்சு பஸர் கேட்டதும் போய் கல்லுகளை எடுத்துட்டு வந்து ஒருத்தர் போடணும். மீதி இருக்கிறவங்க எல்லாருமே அந்த கல்லுகளை காப்பாற்றணும். இதுதான் டாஸ்க்கு. ஆனால் கல்லை டிஃபெண்ட் பண்ண வந்தவங்க எல்லாருமே முரட்டுத்தனமாக தான் நடந்துக்கிட்டாங்கன்னு சொல்லணும். இன்னைக்கு முக்கியமாக ஜாக்லின் பவித்ரா, அன்ஷிதா மஞ்சரி, விஷாலன் முத்து, ரஞ்சித் அண்ட் சௌந்தர்யான்னு இவங்களோட காம்பினேஷன்ல ஒரு ஃபைட் நடந்துச்சு பாருங்க. ரொம்பவே பார்க்க மோசமா இருந்துச்சுன்னு சொல்லணும். டிஃபெண்ட் பண்றன்ற பேர்ல ஒருத்தர் மேல ஒருத்தர் விழுந்து புரண்டு, கேர்ள் சைட்ல பவித்ராவால எதையுமே பண்ண முடியலன்னு அவங்க வாயை யூஸ் பண்ணி ஜாக்லினை கடிக்கிறதா இருக்கட்டும், மஞ்சரி கீழே விழுந்து ட்ரெஸ் விலகிறது கூட அவங்க பொருட்படுத்தாம 2 பேரும் டிஃபெண்ட் பண்ணிட்ட விதமா இருக்கட்டும், ரொம்பவே நல்லா இல்லைன்னு தான் சொல்லணும். இன்னொரு பக்கம் ரஞ்சித் அவர்கள் சௌந்தர்யாவை பிடிச்சி தள்ளி விடுறதெல்லாம் பார்க்கவே ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருந்துச்சுன்னு சொல்லலாம். யாருக்கு என்ன ஆகிடுமோன்னு எல்லாருமே பதட்டத்தோட அந்த டாஸ்க்கை பார்த்துட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு.